ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் வடை ரெசிபி, மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா செம்ம சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக ஈஸியாக அவல் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா தண்ணி விட்டு ஒரு 2 கழுவி அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நல்லா இந்த மாதிரி அவல் நமக்கு நல்லா உதிரியாக இருக்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போது இந்த அவல் அந்த தண்ணி மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். அதாவது நம்ம கை வச்சு பார்த்திங்க அப்படின்னா அந்த தண்ணி அந்த அவலும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த அவலுக்கு மேலே தண்ணி வரக்கூடாது, ஆனால் அந்த அவல் ஃபுல்லாக மூழ்கி இருக்கணும். இதுதான் உங்களுக்கு கரெக்டான பதமாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் இதில் தண்ணி விடக்கூடாது. இந்த மாதிரி தண்ணி விட்டு இதை ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அந்த நம்ம ஊற்றின தண்ணி எல்லாத்தையும் நல்லா இழுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேக வச்ச சாதம் அளவுக்கு நமக்கு நல்லா செம்ம சாஃப்டாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா கை விட்டு கிளறுங்க. அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு அப்படின்னா அது அவல்னே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். அந்த அவல் இருந்த தடைமே இல்லாத அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு கையாலே பிசைஞ்சால் போதும், ரொம்ப சாஃப்டாக நமக்கு வந்துடும். இப்போது இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக நாம் அரிசி மாவு ஆட் பண்ணுறோம். அடுத்து இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச கடலை மாவு. கடையில் வாங்குறத விட நீங்கள் வீட்டில் அரைச்சதை யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக சாப்பிடுவாங்க. நல்லா ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இப்போது இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நாம் ஆட் பண்ணுற தயிர் ரொம்ப புளிச்சு இருக்கக்கூடாது. அப்படி புளிச்சிருந்தது அப்படின்னா வடை நமக்கு ஒரு புளிச்ச மாதிரி நல்லா இருக்காது, டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் ஆட் பண்ணுற தயிர் மட்டும் புளிக்காத தயிராக பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் எந்த விதமான தண்ணியுமே விடக்கூடாது. மாவு ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனாலும் உங்களுக்கு வடை நல்லா கிறிஸ்பியாக உள்ள செம்ம சாஃப்டாக வரும். இதில் ஆட் பண்ணுறதுக்கான பொருள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஒரு ஆனியன். இது எல்லா பொருளையுமே நாம் நல்லா சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாசனை சூப்பராக இருக்கும். அடுத்து நாம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், இதையும் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மாவை பிசைறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வடை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். உள்ளே செம்ம சாஃப்டாக இருக்கும். அது நீங்கள் பிசைகிற விதத்தில் தான் இருக்குது. நல்லா பிசைங்க. ஒரு 5 நிமிஷம் கூட எடுத்துக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணி வாயில் வச்சு பார்த்துட்டு அப்புறமா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஜாஸ்தி மட்டும் ஆட் பண்ணிடக்கூடாது. இப்போது இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஜீரணத்துக்காக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜீரகம் ஆட் பண்ணி இதை நல்லா பிசைஞ்சு ஒரு ஓரமாக வச்சுருங்க. சைடில் நீங்கள் ஒரு கடாயில் இந்த வடை பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. அந்த கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு நல்லா ஊறி வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இப்போ நீங்கள் கையில் தண்ணியை தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி உருண்டை மாதிரி எண்ணெய் ஷேப்பில் பிடிச்சாலும் உங்களுக்கு இது அழகாக வந்துடும். லைட்டாக தண்ணி தொட்டு உள்ளே ஒரு ஹோல் மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வடை ரெடி ஆகிடும். இதே மாதிரி நாம் எல்லா வடையும் கூட அழகாக போட்டு எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஹோல் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக இந்த பருப்பு வடை மாதிரி கூட போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரொம்பவே ஈஸியாக இந்த வடையை நல்லா போட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ளேமு மட்டும் லோவில் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு உள்ளேயும் நல்லா வேகணும், வெளியிலும் நல்லா கிறிஸ்பியாக வரணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வடை நமக்கு ஃபுல்லாக ரெடியாகி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு ப்ரௌன் கலராக ஆகணும். நல்லா லோ ஃப்ளேமில் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு நல்லா எடுத்துக்கோங்க. இது மேலே செம்ம கிறிஸ்பியாகவும் உள்ளே செம்ம சாஃப்டாகவும் இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நிறை குறை எது இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.